எம்.ஆர். ராதா எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத மகத்தான கலைஞன், எதற்கும் அஞ்சாதவர், எதற்கும் அஞ்சாதவர். அது ஒரு பொழப்பு, நாடகம் என்னுடைய வயிற்று பிழைப்பு என்கிற போதும் கூட தன்னுடைய கருத்தை தயங்காமல் சொன்னவர். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி நாடகம் போடுறார். கம்பராமாயணம் வேற. கம்பராமாயணம் ராமனை ஒரு ஒழுக்க சீலனாக காட்டுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து எம்.ஆர். ராதா ஒரு நாடகத்தை போடுகிறார். உடனே என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது, பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறார் எம்.ஆர். ராதா, இப்படி ஒரு நாடகத்தை போடலாமா என்று கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறாங்க. என்ன தெரியுமா ஆர்கியூ பண்றாரு எம்.ஆர். ராதா, என்னுடைய நாடகத்தை பார்த்து மனம் புண்படும் என்று நினைப்பவர்கள் என் நாடகத்திற்கு வர வேண்டாம். நோட்டீஸ் எழுதி ஒட்டுவார், என் நாடகத்தை பார்த்து மனம் புண்படும் என்று நினைப்பவர்கள் நாடகத்திற்கு வர வேண்டாம் என்று நோட்டீஸ் ஒட்டி நாடகம் நடத்திய துணிச்சல் மிக்க கலைஞன் எம்.ஆர். ராதா. இந்த நாடகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, ராமாயணமா இது? ராமாயணம் என்கிற தலைப்பில் எம்.ஆர். ராதா நாடகம் போடுறாரு, இது ராமாயணமே இல்லை, இது கீமாயணம் அப்படின்னாங்க. பேரை மாத்திக்கிறேன்னு எம்.ஆர். ராதாவின் கீமாயணம் நாடகம் நடைபெறும்னு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டினவர். ஒரு இடத்துல போய் நாடகம் போடுறாரு. நாடகம், இந்த ராமாயணம் நாடகத்தை நடத்துறதுக்கு தடை, பல இரத்த கண்ணீருக்கு தடை. கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கியிருந்தாங்க. எங்கே தெரியுமா, சென்னையிலிருந்து புறப்பட்டு, மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு ஓசூருக்கு நாடகம் போட வருவார் எம்.ஆர். ராதா. நாடக குழுவினர் பெரிய பஸ்ஸில் இறங்குவாங்க. நாடக அரங்க பொருட்கள் இருக்குல்ல, அது 2 பஸ்ஸில் இறங்கும். இறங்கி இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து அரங்கத்தில் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. தன்னுடைய பிளைமவுத் காரில் இறங்குவார் எம்.ஆர். ராதா. ஆஸ்துமா, மூச்சு வாங்கும். 2 பேரை பிடிச்சிட்டு அரங்கத்துக்கு வருவார். போலீஸ்காரங்க ஓசூர் போலீஸ்காரங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, எம்.ஆர். ராதா அவர்களே, உங்களுடைய நாடகத்தை நடத்த தடை, இன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தை நடத்த தடை. எம்.ஆர். ராதா பார்ப்பார், சட்டத்தை மதித்தாக வேண்டும், நாடகம் இன்னைக்கு கிடையாது, ரத்து. போலீஸ்காரங்களை திருப்பி கேட்பாரு, ஐயா நாங்கள் மெட்ராஸ்லேருந்து நான் வந்துட்டேன், எங்கள் நாடகக்காரங்க பஸ்ஸில் வந்துட்டாங்க, 2 பஸ் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டோம், இப்போ அரங்கத்தை வேறு வாடகை கொடுத்து எடுத்துருக்கோம், நாடகத்தை நடத்தக்கூடாது, தடை. சரி, நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் ஒத்திகை நடத்திக்கலாமா அப்படின்னு கேட்பார். ரிஹர்சல் பார்க்கறதுக்கு தடை பண்ண முடியாதே, ஒத்திகை நடத்திக்கலாம். உதவியாளர் கூப்பிட்டு சொல்வார், வெளியில் எழுதி ஒட்டப்பா. காவல்துறை அனுமதி மறுத்ததால் இன்றைக்கு மாலை நடைபெற இருந்த எம்.ஆர். ராதாவின் கீமாயணம் நாடகம் ரத்து செய்யப்படுகிறது, ஒத்திகை நடக்கிறது, விரும்பியவர்கள் பார்த்து கொள்ளலாம். நாடகத்துக்கு 1000 பேர் வருவான்னா, தடை செய்யப்பட்ட பிறகு ரிஹர்சல் பார்க்க 2000 பேர் வருவான். 1000 பேர்கிட்ட பார்த்தாவது ஒளிஞ்சு போயிருக்கும் அந்த நாடகம். 2000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை அன்றைக்கு இருந்த ஆளும் வகுப்பை சாரும், போலீஸ்காரங்களை சாரும். 2000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நடித்தவர். என்னுடைய நண்பர் ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் இரத்த கண்ணீர் திரைப்படம் பார்த்துருப்பீங்க, அது நாடகமாக தான் நடத்தினார். முதல் காட்சி, அவருடைய தோன்றுகிற காட்சி எப்படி தெரியுமா வரும், அவர் ஃபாரின்லேருந்து வந்திருப்பார், ஒரு தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகிறதுக்காக அழைச்சிட்டு போவார் எஸ்.எஸ். ராஜேந்திரன். போயிட்டு அவர் பேசுவார், அவர் அமெரிக்காவில் எப்படி தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா பேசி நம்முடைய தொழிலாளர்களுடைய எளிநிலையை பற்றி பேசுகிறார். அப்படி ஒரு பந்தாவாக பேசுவார்ல. அப்போ நாடகத்துக்கு வரும்போது இறங்கும்போது ஆஸ்துமா அவர் பாடாப்படுத்தும். 2 பேருடைய தோளில் கை போட்டபடி தான் வருவார். ஒப்பனைக்காக உட்கார்ந்துருப்பார், மூச்சு வாங்கும். கஜபதி என்கிற அவருடைய ஒப்பனையாளர் ஒப்பனை போடுவார். அப்படியே சேரில் உட்காந்து கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு ஒப்பனை போடும்போது மூச்சு வாங்கும். மேக்கப் முடிச்சு சைடு விங்கில் தட்டி மறைப்பில் நிற்பார். 2 பேரோட தோளில் கையை போட்டுட்டு, அருமை பெரியோர்களே, இப்போ மோகன் அந்த பாத்திரம் உள்ள நுழையணும். உள்ள நுழையும் போது இப்படி மூச்சு வாங்கி கொண்டிருந்த எம்.ஆர். ராதா அப்படி டிப்டாப்பா மேடைக்கு போய் அந்த காட்சியில் முழுவதுமாக நடித்து முடித்து விட்டு, அதே மாதிரி கிண்டலா கேலியா நக்கலா நடித்து முடிச்சுட்டு மீண்டும் அந்த தட்டி மறைப்புக்குள்ளே என்பாராம். அப்படின்னா என்னுடைய வலியும் வேதனையும் நோய்மையும் துன்பமும் என்னோடு, பார்வையாளர்களுக்கு இதை கடத்த வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை.
அது எல்லாம் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் தான் என்னுடைய வேதனை. மேடையிலே ஒப்பனையிட்டு நடிக்கிற போது நான் நாடக கலைஞன் என்பதை நிரூபித்த எம்.ஆர். ராதாவை போன்ற மகத்தான கலைஞர்கள், பல கலைஞர்கள் நம் மண்ணின் பரப்பிலே தோண்டி எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள்.